ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயாஸ் கிச்சனில் என்ன சமையல்னா ஆட்டுக்குடல் வந்து வறுவல் தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஆட்டுக்குடலை வந்து நல்லா சுத்தம் பண்ணி சுடுதண்ணி ஊற்றி வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஒரு 6-7 தண்ணி வந்து அலசி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஏன்னா அதிலேருந்து வர தண்ணி வரும் நம்மளுக்கு. அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றினோன்னா வெளியெல்லாம் வந்துடும். ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சைடில் வந்து கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு 3 போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 100லேருந்து 120 கிராம் வந்து எடுத்திருக்கேன் நான். அது வந்து நம்ம சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். அதுக்காக தான் வந்து இப்படி போட்டிருக்கோம். பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு வராது. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். அது வதங்கிறதுக்கு லேசாக வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து 2 சேர்த்துக்கிட்டேன். குட்டியாக தான் இருந்தது, அதனால் 2 சேர்த்துக்கிட்டேன். பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. அதிகமாக புளிப்பு வேண்டாம் நம்மளுக்கு போட்டிக்கு. அதனால் நான் குட்டியாக இருந்ததுனால 2 சேர்த்துக்கிட்டேன். நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வேக வைக்கிறதுக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். அதனால் இதில் வந்து 1 ஸ்பூன் போட்டு வதக்குனா போதும். நல்லா வதங்கினோடனே பச்சை வாசம் போகும்போது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன் நான். 1 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம காரத்துக்கு வந்து வெறும் மிளகாய் தூள் தான் சேர்க்குறோம். லாஸ்ட்டில் வந்து மிளகு வந்து நுணுக்கி போடுவோம். நல்லா அந்த இது மிக்ஸ் ஆனோடனே மசாலாலாம் பச்சை வாசனை போனோடனே வேக வச்சுருக்க போட்டி வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம. இந்த டைமில் வந்து நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அந்த கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். நல்லா இது மசாலாவோட நல்லா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா வந்து மிளகாய் தூளோட நல்லா மிக்ஸ் ஆகி இந்த போட்டி வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று நல்லா பிரண்டு வரணும். ஏன்னா அந்த உப்பு, காரம், அந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும். இது வந்து மிளகு, ஜீரகம் வந்து லேசாக ஒன்றும் பாதியமாக மிக்சியில் ஒரு ரன் போட்டு பல்ஸ் மூடில் வந்து போட்டு அரைச்சி அதையும் சேர்த்துக்கிட்டேன். நம்மளுக்கு வந்து தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. தண்ணிலாம் ஃபுல்லாக ட்ரை ஆயிருச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நல்லா பெரட்டல் மாதிரி எடுத்துடலாம். நம்மளுக்கு கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே கிரேவியாக எடுத்துக்கோங்க. நான் வந்து போட்டி குழம்பு செய்ய போகிறேன். அதனால் வந்து இது வந்து பெரட்டல் மாதிரியே இருக்கட்டும், வறுவல் மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ட்ரையாகவே எடுத்துக்கிறேன். ரசம் கூட தொட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இதே வேளை பெனஞ்சு கூட சாப்பிட்லாம் நம்ம. அதனால் நீங்கள் எப்படி உங்களுக்கு விருப்பமோ அப்படி. இல்லைன்னா வெறும் பருப்பு குழம்பு மட்டும் செஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். சைடிஷ்ஷு இந்த போட்டி வறுவலை வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எல்லாம் ரெடி ஆயிருச்சு. நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு கொஞ்சோண்டு மல்லித்தூள் வந்து போட்டுக்கலாம். மல்லி இலை வந்து போட்டுக்கலாம். மல்லித்தூள் வந்துருச்சு. மல்லி இலை வந்து போட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள், ஆவி பறக்க பறக்க எடுத்து வச்சாச்சு. கிண்ணத்தில் மாற்றும்போது இது நல்லா இருக்குது. பார்க்கும்போதே அந்த கலர் வந்து நான் உங்களுக்கு எப்படி தெரில. பாருங்கள், நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது பெரட்டல். ஆட்டுக்குடல் பெரட்டல் நல்லாயிருக்கு. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.